ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை தான் ஸ்கொயர் பண்ணி என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு க்யூப் பண்ணும்போது 729. அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருந்தது பாருங்கள், அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இந்த கொஷினோட இந்த கொஷினில் கொடுத்துருக்கிறது அதுதான். அந்த எக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா. அந்த எக்ஸுக்கே இவ்வளோ கண்டிஷன். அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம இந்த கியூபை எலிமினேட் பண்ணி இந்த ஸ்கொயரை எலிமினேட் பண்ணால் தான் எக்ஸையே ரீச் பண்ண முடியும். அது ரீச் பண்ணோடனே சம் முடிஞ்சிருச்சானா கிடையாது, அந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது தான் சம் முடியும். ஸோ அப்படி நம்ம எக்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்காக இந்த கியூபை எலிமினேட் பண்ணோம். எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயரையும் எலிமினேட் பண்ணிவிட்டு எக்ஸை வந்து 3ன்னு வந்து ரீச் ஆனோம். அந்த 3க்கு நம்ம ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த சம்மை முடிச்சிருக்கோம். ஓகே, 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த 2 smallest perfect square number